ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா 2 BHK வீடு நல்லா போடுறீங்க, அதே மாதிரி 1 BHK வீடு தான் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்காகவே நான் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை எடுத்துகிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் டைலாக் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இந்த வீடு. ஏன்னா இந்த வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறையா வீடுங்க இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்சியலில் இந்த வீடு கிடச்சிருக்கு. வேறு என்ன வேணும்? ப்ரைஸ் தானே. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு வெரி லோ ப்ரைஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக ஷோக்கில் போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எம்பி பிரமத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் டவுன் ஃப்ளோரில் சிங்கிள் BHK நம்மளுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் மெயின் டோர் நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 சைடு நமக்கு இதே மாதிரி பேட்டர்னில் 2 வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. வீட்டோட எலிவேஷன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷனில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே டேப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா கம்ஃபர்டபுளாக சின்ன ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு அமைச்சிக்கிற போர்ட்டிகோ ஏரியா அளவு 14க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோ வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது ஜெகமலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட செட்பேக் ஏரியா நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. அது நம்ம கடைசியாக பார்த்துடலாம். இப்போ வீட்டோட மெயின் டோர் பார்த்துடலாம். மெயின் டோர் நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலவு மட்டும் நமக்கு தேக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டை நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகணும்னு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 10. ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வால் மட்டும் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ஒரு உடனோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது அக்னி முறையில் அமைச்சிக்கிற வீட்டோட சின்னதாக அமைச்சிக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 8. கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து லிவிங் ஏரியாவுக்கு அப்படியே நம்ம ஃபுட்டு சர்வ் பண்ணுற மாதிரி இவங்க இங்கே சின்னதாக கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர முறையில் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16க்கு 10 பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வால் கார்னரில் இங்கே நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடப்பாக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம தாராளமாக இங்கே நம்ம வாட்ரூஃப் எடுக்கிற வரைக்கும் சூப்பராக பிளான் பண்ணி இப்போவே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் பைப் வாஷர் பைப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பெட்ரூமுக்கு வெளியே ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டோட வாட்டர் சப்ளை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வீட்டோட டெரஸ் போகிற அவுட்டர் லேயர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டேப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிளாசிக் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷினுக்காக அவுட்டர் லைன் பிளக் பாயிண்ட் டேப் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்னக்குன்னு பார்த்தோம்னா மேலே நம்ம டெரஸ் ஏரியா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு பெரிய சின்டாக்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் 2 கிச்சன் 2 லிவிங் ஏரியா 2 டைனிங் ஏரியா 2 லிவிங் ஏரியா 2 டைனிங் ஏரியா 2 டைனிங் ஏரியா 2 லிவிங் 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 ஏரியா 2 லிவிங்
ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரப்பாண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சாமிநாயக்கபாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 40 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.